வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஓணம் ஸ்பெஷல் கேரளா பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பாயாசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். தேங்காய், பைத்தம்பருப்பு 200 கிராம், அரிசி 50 கிராம், வெல்லம் 1 kg, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஒரு ஃபுல் தேங்காயிலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். திக்காக வர பாலை நம்ம லாஸ்ட்டாக பாயசத்தில் ஆட் பண்ண போகிறோம். அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி கொஞ்சமாக ஹீட் ஆனால் போதும். நெக்ஸ்ட் நம்ம பாயாசத்தில் ஆட் பண்ணுறதுக்கு தேவையான தேங்காய், முந்திரி, திராட்சையை நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 200 கிராம்ஸ் பைத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டு கழுவி அரைச்சிக்கலாம். நம்ம எதுக்கு வறுக்கிறோன்னா நல்ல ஒரு வாசனை வரும், அதுக்காக நம்ம வறுத்துட்டு கழுவி அரைச்சிக்க போகிறோம். 50 கிராம்ஸ் அரிசியையும் நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பிரியாணி அரிசி இல்லைன்னா நார்மல் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பையும் தேங்காய் பால் ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லாவே வெந்துருச்சு. இதில் நம்ம மிச்சம் இருக்க தேங்காய் பாலையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்வீட்னஸ்க்காக நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஏலக்காய் தூளை மேலே ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கேரளா ஸ்டைல் பாயாசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன். எங்களோட எல்லா ரெசிபியும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக பிரின்ஸ்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.